பூரி ஜெகநாதர் கோவில் சொத்துக்கள் குறித்து பிரதமர் மோடி பேசியதன் பின்னணி புரியாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். ஒரிசாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருப்பார். முக்கியமாக ஒரிசா பூரி ஜெகநாதர் ஆலய பொக்கிஷ அறையினுடைய சாவிகள் தொலைந்து போயின என்றும், தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்றும் குறிப்பிட்டு பேசியிருப்பார். இதனை இணைத்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய சொத்துக்களை களவாடும் திருடர்கள் போல தமிழர்கள் மீது பொய்மொழி பிரதமர் மோடி சுமத்தி இருக்கிறார் என்றும், வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களிடையே குரோதத்தை தூண்டுவதும் ஒரு பிரதமருக்கு அழகா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பி பிரதமரினுடைய அந்த காணொலியை இணைத்து தனது கண்டனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருந்தார். இதனை ரீட்வீட் செய்திருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சரினுடைய கருத்துக்கு தனது விமர்சனங்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் தமிழகத்திற்குள்ளும் வெளியேயும் நடக்கும் சம்பவங்களை குறித்து எதுவுமே அறியாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருப்பதாகவும், பிரதமர் நரேந்திர மோடி ஒரிசாவில் பிரச்சாரத்தின் போது பேசியதன் பின்னணியை புரிந்து கொள்ளாமல் பேசுவது துரதிருஷ்டவசமானது என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். மேலும் மக்களை இனம், மதம், மொழி மற்றும் சாதியின் பெயரால் பிளவுபடுத்துவதில் திமுக நிபுணத்துவம் வாய்ந்தது என்பதையும், அந்த பிரிவினையை ஒதுக்கி வைப்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது என்பதையும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.